ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் கல்யாண நாளுக்கு வெளில போயிருந்தோம்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா, அதோட பார்ட் 2 வீடியோ தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து பந்தல் காய்கறிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வாசனை வந்து இது வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தோட்டக்கலை பற்றி வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம வந்து என்னென்ன வாசனை திரவங்களை யூஸ் பண்ணுறோம் ஃபுட்டுக்கு வந்து மிளகு, முந்திரி, அப்புறம் இந்த கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி பயிர் பண்ணுறாங்க, எப்படி விளையுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அப்புறம் வண்ணத்து பூச்சிகள், பட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை, அதோட வந்து இதை பற்றி காட்டுறாங்க. அது எப்படி வளருது, அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அது ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அடுத்து பந்தல் காய்கறிகள், புடலங்காய், சுரக்காய், பாவக்காயெல்லாம் இருக்குல்ல, அதையும் காட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து தோட்டக்கலை பற்றி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அதுதான் சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து தேனி, பட்டுப்புழுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வளர்ச்சியை காட்டுறாங்க. அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து வந்து வண்ணத்து பூச்சி மகரந்த சேர்க்கை எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக அந்த சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டு போய் காமிச்சு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சூப்பராகவும் தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மண்ணு கீழே விளையுது பார்த்தீங்களா, அந்த காய்கறிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்தோம் பார்த்தீங்களா, பொன்வண்டு, அதெல்லாம் கூட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. இந்த மலர்கள், டிஃப்ரெண்ட்டான வந்து ஃப்ளவர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பூச்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன பூச்சிகளை, வெட்டுக்கிளி, பட்டாம்பூச்சி, தும்பி, அப்புறம் வண்டுலாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் நம்மளோட முக்கணிகள், மாப்பழா, வாழை, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து கைவினை பொருட்கள், கையிலேயே செய்கிறாங்க பார்த்தீங்களா, கூடை, அந்த அஞ்சரை பெட்டி, அதுலேயே வந்து கிளாக் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து கையில் பண்ணாதானம்மா, நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து மிதவெப்ப மண்டல பழங்கள் சொல்லிட்டு காட்டுறாங்க, கிரேப்ஸு, பைனாப்பிள். அடுத்து வந்து இது வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி விதை, அது எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்து காட்டு பாதாம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து இது திருவோடு இருக்குது பார்த்தீங்களா, திருவோடோட விதையாமா, அது அப்படி காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து வெப்பமண்டல காய்கறிகள் சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்புறம் சங்ககால மலர்கள், குறிஞ்சி, அது என்னென்ன இதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள். அடுத்து வந்து வெப்பமண்டல காய்கறிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன வெப்பமண்டல காய்கறிகள் இருக்கும். அடுத்து வந்து ஒவ்வொரு காய்கறிலையும் பழங்கள்லையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து தானியங்கள் பயிர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து கொடி வகைகள் வந்து பழங்களை பற்றி காமிச்சிருக்காங்க, தர்பூசணி. அடுத்து வந்து இந்த ரூம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ஏசி. இதில் வந்து 4 ப்ரொஜெக்டர் வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, என்னவோ நம்மளே அந்த இடத்துக்கு போன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன பசங்க மாதிரி நானும் வந்து நல்லா என்ஜாய் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருந்துச்சு. அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படியே புத்துணர்ச்சியான மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க பாருங்கள். அந்த ஃப்ளவர்ஸ் வர்றது என்னவோ நம்ம மேலேருந்து, அந்த பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிறது நம்ம மேலேருந்து பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதுங்க. அந்தளவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நானே இந்த இடத்துல வந்து சின்ன பிள்ளை மாதிரி கத்திக்கிட்டு இது பண்ணி ஜாலியாக இருந்தாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். எங்கள் யோகா பாப்பாவும் மோனியும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் பாப்பான்னு இல்லை, எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ண இடம்னா இது மட்டும்தாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க, அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த இடம் என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தாங்க. அது வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க, அந்த டைமிங்க்கு கரெக்டாக பார்த்துட்டு போங்க. ஃபுல்லாக ஏசி போட்டு அந்த டிஸ்பிளேயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிறது பாருங்கள், இன்னும் நம்ம மேலேயே பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டிஸ்பிளே, தெரியுதுங்களா. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண இடம்னா இதுதான். இந்த சின்ன பிள்ளை மாதிரி எல்லாமே ஆகிட்டாங்க இந்த ரூமுக்கு வந்ததுமே பாருங்களேன். குழந்தைங்க ஓடி போய் அந்த பட்டர்ஃப்ளை பிடிக்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துக்கு போனோம்னா. பாருங்கள் அந்த டிஸ்பிளே ஒன்று மாறுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் வர்றது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு என்ஜாய் பண்ண இடம்னா நாங்கள் இதுதாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது பாருங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி அவ்வளோ அழகாக நல்லா என்ஜாய் பண்ண இடம் இது தாங்க. அந்த பட்டர்ஃப்ளை அந்த டிஸ்பிளே மாறுறது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இடம்னா இது தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து ஆப்போசிட்டில் கலைஞர் திறந்தார் பார்த்தீங்களா, அந்த நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்து நம்ம வந்து போயிருந்தோம். செம்மொழி பூங்கான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். அங்கேயும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று அங்கே இன்னும் கொஞ்சம் வந்து பராமரிச்சிருந்தா நல்லாயிருக்கும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த
கிளிகளோட சத்தம் அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. பச்சை பசேல்னு இங்கே பாருங்கள் எலிஃபண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். பட் ஒரு சில இடம்லாம் எம்டியாகவே இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு சிலதுக்கு மட்டும்தான் வந்து அந்த செடியில் வச்சு பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் மோனிஷன் சாக்லேட் டோனட்லாம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி யோகஸ்ட் எடுத்தாங்க இந்த இடத்துல. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.